ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேரவை தலைவர் அவர்களே வணக்கம். நான் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்களின் சார்பாக பேசுகிறேன். எங்கள் மாவட்டங்களில் 80% மேலானவர்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். விவசாய கூலிகள், அடித்தள மக்கள், விளிம்புநிலை மக்களுக்கான திட்டத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இதை வன்மையாக நான் எதிர்க்கிறேன். பாரதி சொல்லுவான், கஞ்சி குடிப்பதற்குள்ளார் அதன் காரணம் எவை எனும் அறியவும் விழார் என்று சொல்லுவான். ஆக கஞ்சி குடிப்பதற்கான காரணம் தெரியாத மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறோம். இலக்கிய பேராசன் ஜீவா பாடுவான், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்குலை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளையனும் பட்டினியால் தாயழுவால், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும். காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள், குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லாதவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்கிறீர்களே, ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடிக்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். அதே போல பாரதி சொல்லுவான், படித்தவன் சூதும் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்லுவான். ஆக இந்த பாவத்தை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்கு சேகரிக்க செல்கிற போதும், நன்றி சொல்கிற செல்கிற போதும் மக்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், 100 நாள் வேலையை எங்களுக்கு பெற்று தாருங்கள் என்று சொன்னார்கள். பல தாய்மார்கள், பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். கிராமப்புறங்களே இந்த நிலைமைதான் இருக்கிறது. கிராமப்புறத்துடைய பொருளாதாரமே இதை நம்பிதான் இருக்கிறது. இதை மேலும் பேரூராட்சி நகராட்சிக்கு விஸ்தரிக்க கொள்கிறேன். அதே போல பெயரை மாற்றுகிறீர்கள். ஏன் பெயரை மாற்றுறீங்க? மகாத்மா காந்தி தான் சுயராஜ்யத்தை பற்றி பேசினார், கிராம மக்களை பற்றி பேசினார். மிக பொருத்தமாக மகாத்மா காந்தி பெயர் இருக்கிறது. மகாத்மா காந்தியை விட ராம பக்தர் யாராவது இருக்கிறார்களா? அவர் இறக்கிற போது கூட, சுட்டு கொள்ளுகிற போது கூட கேராம் என்றுதான் சொன்னார். ஆக எதற்கு மாற்றுகிறீர்கள்? பாபர் மசூதி நீங்க இடித்தீர்கள். எந்த தேதியில்? டிசம்பர் 6 அம்பேத்கர் பிறந்த நாளிலே எடுத்தீர்கள். அதே போல இப்போது மகாத்மா காந்தியை எடுப்பதற்கு ராமரை மீண்டும், ராமர் பெயரை வைத்து மகாத்மா காந்தியை மீண்டும் ஒரு முறை நீங்கள் கொள்ளுகிறீர்கள். ஆகவே இதை நான் கண்டிக்கிறேன். அதே போல மாநிலங்கள் அமல்படுத்தும் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய பங்கை நீங்கள் அளிப்பது இல்லை. அப்படி இருக்கிற போது 60-40 என்று வந்தால் இந்த திட்டம் எப்போது செயல்படும்? அதை நான் வலியுறுத்துகிறேன். ஆகவே அடுத்தது, மாநிலங்கள் அமல்படுத்தும் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு இன்றைக்கு மிக மிக மோசமான முறையில் ஊரக பகுதியில் வாழும் எந்த ஒரு தொழிலாளியும் தான் வேலை செய்ய விரும்பும் போது வேலை கோரலாம், கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்று இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்கு? இனி வேலை நடைபெற வேண்டிய பகுதிகளை அரசுதான் தீர்மானிக்கும், அங்கதான் வேலை கோர முடியும். ஆக வேலை உத்தரவாதம் என்பது இன்றைக்கு பறிபோகிறது. அதே போல 120 ஆக்குகிறீர்கள். இது சுத்த ஏமாற்று, சுத்த பொய். எப்படி நீங்க 25 நாள் கொடுக்க முடியும்? மாநிலங்களவையில 2-3 நாளைக்கு முன்னாடி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசினார், இந்தியாவில் எங்கேயுமே 50 நாளைக்கு மேல வேலை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கிற போது நீங்க எப்படி 120 நாளாக ஆக்க முடியும்? கண்டிப்பாக சாத்தியமில்லை. அதே போல தேவையை ஒட்டிதான் இதுவரைக்கும் வேலை வழங்கப்பட்டது. ஆனால் இனிமேல் நீங்க கொடுக்கிற நிதியை வைத்துதான் வேலை வழங்க முடியும். அதே போல நீங்கள் விடுப்பு கொடுக்கிறீர்கள், 60 நாளைக்கு விடுப்பு. இந்த 60 நாளைக்கு எங்க போவோம் விவசாய தொழிலாளி? ஏன் விடுப்பு கொடுக்க வேண்டும்? கண்டிப்பாக அதை நான் ஆட்சேபிக்கிறேன். நீங்கள் கொடுக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உட்கட்டமைப்பு பணிகளுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் பணிகளை தேர்வு செய்வதற்கு உள்கட்டமைப்பு என்ற பெயரில் கட்டுமானம் சார்ந்த பணிகளுக்கு நிதியை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீர்கள். உள்கட்டமைப்பு என்றால் பாலம் கட்டுகிறீர்கள். இப்படி பல வேலைகள் செய்கிற போது ஏழை எளிய மக்களுக்கு வேலை முடிக்கிறேன். கடைசி பாயிண்ட்,